Hi guys, good evening to everyone and welcome to the channel ADA247 Tamil. இன்னைக்கு உங்களுக்கு நம்ம டாபிக் பார்க்க போறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் டாபிக் அப்படிங்கறத ஹெட்டிங்லயே நீங்க தெரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். Yes, we guys are going to see something about your English for your mains level preparation. ஸோ எல்லாமே ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணி மெயின்ஸ்க்கு ரெடி ஆகிட்டு இருப்பீங்க இல்லையா? ஸோ அந்த மெயின்ஸ் ரெடி ஆகும்போது யூ நீட் சம் ஐடியா அபவுட் ஹவு டு ப்ரிப்பேர், அதுவும் எஸ்பெஷலி இங்கிலீஷ் செக்ஷனில். ஸோ இங்கிலீஷில் நம்ம கிட்ட வந்து அரவுண்ட் 35 questions இருக்கும், right? And they'll be going for 40 mark here. இந்த 35 questions 40 mark அப்படின்னா கண்டிப்பா ஒரு சில கொஸ்டினுக்கு வந்து வெயிட்டேஜ் ஹை லெவல் வெயிட்டேஜ்ல கொடுத்துருப்பாங்க. அப்போ என்ன மாதிரி டாபிக் எல்லாம் ப்ரிப்பேர் பண்ணலாம், என்ன மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணணும், என்ன மெத்தட்ல ப்ராக்டிஸ் பண்ணா கொஞ்சம் ஸ்கோர் பண்ணலாங்கிற எல்லா டாபிக்கையும் எல்லா கான்செப்டையும் தான் இப்போ நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த 35 கொஷின் என்னென்ன டாப்பிக்ல இருந்து முதல்ல கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, we will be having the topic which is related to reading comprehension கேட்பாங்க. அது ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் இல்லாத பேப்பர் அப்படிங்கிறதே கிடையாது. இன்கேஸ் இஃப் யூ கைஸ் ஆர் ப்ரிப்பேரிங் ஃபார் எஸ்பிஐயா இருந்துச்சுன்னா மினிமம் நம்ம 4 காம்ப்ரிஹென்ஷன் வரைக்கும் கூட எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். ஒவ்வொரு காம்ப்ரிஹென்ஷனும் வந்து இந்த பேராகிராஃப் பேஸ்ல பேரா பேஸ்டு காம்ப்ரிஹென்ஷன் இருக்கு இல்லையா, அதில் கேட்க சான்சஸ் இருக்கு. ஸோ 4 காம்ப்ரிஹென்ஷன் பேரா பேஸ்டு அப்படின்னா ஒவ்வொரு டாபிக்லையும் அல்லது ஒவ்வொரு பேராகிராஃப்லையும் மினிமம் 2ல இருந்து 3 கொஷின்ஸ் வரைக்கும் கேட்க சான்சஸ் இருக்கு. சம்டைம் மோர் தேன் தட்டும் கேட்கலாம். அதே ஃபார்மேட் தான் ஐபிபிஎஸ்க்கும். தெர் இஸ் நோ டிஃப்ரென்ஸ் ஹியர். ஐபிபிஎஸ்லையும் அதே கான்செப்ட். ஆனால் கண்டிப்பாக அரவுண்ட் ஒரு 10ல இருந்து 20 மார்க் வரைக்கும் உங்களுக்கு காம்ப்ரிஹென்ஷன்ல இருந்து மட்டுமே கேட்பாங்க. நாட் எனி அதர் சாப்டர்ஸ் ஹியர். மோர் ப்ரையாரிட்டி கோஸ் ஃபார் ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன். அதனால நிறைய காம்ப்ரிஹென்ஷன் கொஷின்ஸ் எல்லாத்தையுமே இப்போவே ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க. இன்னும் கம்மியான டேஸ் தான். ஐ திங்க் யூ கைஸ் ஆர் அவேர் ஆஃப் நம்மளோட எஸ்பிஐ மெயின்ஸ் வந்து 29th and your PO mains is IBPS mains is going to be February 4th இல்லையா? ரெண்டுத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் இல்லை. அந்த டேஸ்க்குள்ளார எல்லாத்தையும் ப்ராக்டிஸ் பண்ணணும் அண்ட் ஹை ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா யூ கைஸ் ஹாவ் டு ரிமெம்பர் தட் காம்ப்ரிஹென்ஷன் லீட்ஸ் த கொஷின் பேப்பர் அப்படிங்கிற மாதிரி தான். ஸோ give more priority for your comprehension. And now coming with our second topic is spotting error. கிராமர்ல ஸ்பாட்டிங் எரர் கேட்காம கண்டிப்பா இங்கிலீஷ் முடிவடையாது அப்படிங்கிற மாதிரி தான். ஸ்பாட்டிங் எரர் படிக்கிறதுக்கு கிராமட்டிக்கல் லாஜிக் எல்லாத்தையுமே ஒரு தடவையாவது நீங்க படிக்க வேண்டியது இருக்கும். ஸோ லைக் நியூஸ் பேப்பர் ரீடிங் அல்லது வி ஹாவ் டு கான்சென்ட்ரேட் ஆன் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் கான்செப்ட் இருக்கு, ப்ரெப்போசிஷன் கான்செப்ட் பார்க்கணும், அண்ட் யோர் டென்சஸ் கான்செப்ட் அண்ட் யோர் வாய்ஸஸ். இது எல்லாத்தையுமே வந்து ஒரு தடவை எப்படி கொஷின்ல யூஸ் பண்ணியிருக்காங்க அண்ட் வாட் இஸ் த டெக்னிக் to identify the answers for spotting error அப்படிங்கிறதையும் try to revise it over here. So without the revision of these topic கண்டிப்பா spotting error questions attend பண்ண முடியாது. அதனால முடிஞ்ச வரைக்கும் ரிவைஸ் பண்ணிட்டு போங்க. Okay, and now sentence improvement is also grammar based. even spotting error நீங்க ப்ரிப்பேர் பண்ணும் போதே சைமல்டேனியஸா sentence improvement டாபிக்கும் நம்ம ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம். ஏன்னா ரெண்டுமே grammar based அப்படிங்கிறதுனால இதில் என்ன ஒரு பார்ட்டை மட்டும் ஹைலைட் பண்ணிட்டு கீழே ஆப்ஷன்ஸில் கொடுக்க பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஸோ ஆப்ஷன்ஸ் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து கிராமட்டிக்கலாக கரெக்டாக இருக்கா இல்லையா. இதில் அதிகமாக நீங்கள் ப்ரையாரிட்டி கொடுக்க வேண்டியது இந்த ஜெரண்ட் பேஸ்டு கொஷின் தான். ஸோ ஜெரண்டில் ரொம்ப ப்ரையாரிட்டி லெவல் அதிகமாக கொடுப்பாங்க. ஐஎன்ஜி ஃபார்மேட் இங்கே வருமா இல்லை வராதா, அண்ட் ஜெரண்ட் ப்ரெப்போசிஷன், இந்த ரெண்டு கான்செப்டில் தான் ரொம்ப அதிகமான எரர் உங்களுக்கு சென்டென்ஸ் இம்ப்ரூவ்மெண்ட்டில் இருக்கும். ஸோ கைஸ் ஹாவ் டு ரிமெம்பர். ஓ அண்ட் ஒன் மோர் திங், மோஸ்ட் இம்பார்ட்டன்ட், உங்களுக்கு ஃப்ரேசல் வேர்ப் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரேசல் வேர்ப்ஸ் தனி டாப்பிக்காகவே உங்களுக்கு நான் ஹைலைட் பண்ணிடுவேன். பட் ப்ரெப்போசிஷன் ஃப்ரேசஸ் அப்படிங்கிறதையும் தனியாக ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க, விச் இஸ் ஆல்சோ மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வாட் யூ ஹாவ் டு ஸ்டடி ஹியர். அண்ட் நெக்ஸ்ட் ஒன் பேராஜம்பிள்ஸ். ஸோ பேராஜம்பிள்ஸ் இதில் கண்டிப்பாக ட்விஸ்டட் கொஷினாக தான் கேட்பாங்க. அதுவும் எக்கனாமிக்கல் ஓரியன்ட் அண்ட் பட்ஜெட் ரிலேட்டட் அல்லது பிஸ்னஸ் ரிலேட்டட். இது சம்மந்தமாக மட்டும் தான் உங்களுக்கு மெயின்ஸ் லெவலில் இருக்கும். we can't expect that the question is going to be simple or easy. டெஃபினட்டாக அந்த லெவல் ஆஃப் கொஷின்ஸ் உங்களுக்கு இருக்க பாசிபிலிட்டிஸ் ரொம்ப 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 கம்மி. அதனால பேராஜம்பிள்ஸுங்கிறத தனிப்பட்ட கான்செப்டாகவே யூ கைஸ் ஹாவ் டு ரிவைஸ் இட் ஹியர். Okay, and coming with next one, fillers. More priority will be given with column based question. Column based fillers க்கு வந்து priority அதிகமா இருக்கும், or it might be triple fillers. So இதில் நமக்கு priority அதிகமா இருக்கும்.
Fillers அப்படின்னு வரும்போது vocabulary also lead the statement இல்லையா? So you guys have to give importance to the vocabulary also then. So newspaper படிக்கும் போதோ இல்ல காமனா ரிப்பீட்டடா எந்தெந்த வேர்ட்ஸ் வந்து ரிலேட்டட்ல அதிகமாக நம்ம பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத எடிட்டோரியல் செக்ஷன் எல்லாமே நீங்கள் பார்க்கும்போது you guys will be coming to know it. ஸோ அந்த வேர்ட்ஸ் எல்லாத்தையுமே திரும்பவும் ஒரு தடவை நல்லா ரிவைஸ் பண்ணிக்கோங்க. ரிவைஸ் பண்ணிட்டு ஃபில்லர்ஸில் எப்படி யூஸ் பண்ணலாம் and what is the technique and what is the idea to get accurate answer. 100% அக்யூரேசியோட நம்ம ஆன்சர் பண்ணணும். இட்ஸ் நாட் லைக் ஜஸ்ட் ஆன்சரிங் கொஷின். ஆன்சரிங் மட்டும் எப்போவுமே நமக்கு மார்க்கை ஹை லெவலில் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கவே கொடுக்காது. வி ஜஸ்ட் ஹாவ் டு கோ ஃபார் 100% அக்யூரேட் லெவல் ஹியர். அக்யூரேசி லெவலில் நம்ம ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான ஒவ்வொரு கொஷனுக்கான ட்ரிக்ஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த ட்ரிக்ஸ் அப்படிங்கிறத விட பிஹைண்ட் ஹவு டு சால்வ் த ஆன்சர் ஆர் ஹவு டு சால்வ் த கொஷின் அப்படிங்கிறது the next most important what you have to read it here. Okay, so fillers la triple fillers ரொம்ப priority கொடுக்கறதுனால guys have to know how to solve the triple filler question properly. And coming with the next one, clause test. ஃபில்லர்ஸும் கிளாஸ் டெஸ்ட்டும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். ஆனால் என்ன ஃபில்லர்ஸில் கான்செப்ட் கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும், கிளாஸ் டெஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிக கன்ஃபியூஷனோட இருக்க மாதிரி இருக்கும், அவ்வளோதான். ஸோ வென் வி கைஸ் ஆர் ஹேவிங் அ பேராகிராஃபில் இருந்து ஆப்ஷன்ஸை யூ ஹாவ் டு ஃபில் இட் அப்படின்னா நீட் எகெயின் இதுக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது. ஸோ என்ன சிம்பிளாக நான் சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இஃப் யூ ஆர் டேக்கிங் அ ஃபில்லர்ஸ் அப்படிங்கிறது வெறும் சிங்கிள் லைன், ஒரே ஒரு லைன் அல்லது ஒன் ஐடியா, சிம்பிள் ஐடியா அப்படின்னு சொல்லலாம். அந்த ஐடியாவுக்கு ரிலேட்டட் வேர்ட்ஸை தான் நம்ம சூஸ் பண்ண போகிறோம். வி ஆர் நாட் கோயிங் டு சூஸ் எனி அதர் வேர்ட்ஸ் ஹியர். ஆனால் பேராகிராஃப் கிளாஸ் டெஸ்ட் அப்படின்னு வரும்போது இட் இஸ் அ பேரா ஆர் வி கேன் சே இட் இஸ் தீம் பேஸ்டு ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. தீம் பேஸ்டு வேர்ட்ஸாக நம்ம ஃபில் பண்ணோம். இதை ஐடியான்னு சொல்லலாம் அல்லது சிங்கிள் லைனில் என்ன சிச்சுவேஷன் அப்படின்றத கூட நம்ம சொல்லலாம். வாட் வாஸ் அ சிச்சுவேஷன் ஆர் வாட் வாஸ் அ பேசிக் கன்வேயிங் மெசேஜ் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனால் ரெண்டுத்துலேயுமே வந்து அந்த பேராகிராஃப் ஆர் அந்த லைனோட ஐடியா என்ன, அந்த தீம் என்ன, அது ரிலேட்டடாக ஆன்சர் பண்ணால் மட்டும்தான் இந்த ரெண்டு கொஷனுக்குமே 100% அக்யூரேசியோட உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். இஃப் நாட், இதனோட தீம் கண்டுபிடிக்க தெரியல இல்லை அந்த ரிலேட்டட் வேர்ட்ஸ் என்னன்னு சர்ச் பண்ண தெரியல அப்படின்னா this question makes you to be failed in your part or உங்களோட நெகட்டிவ் பார்ட்டும் அந்த ரெண்டுவா தான் இருக்கும். பிகாஸ் ஃபில்லர்ஸ் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு 5 questions வரைக்கும் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். கிளாஸ் டெஸ்ட் கேட்டாங்கன்னா கண்டிப்பாக 8லேருந்து 10 questions இருக்கும். And we have one more thing, reading comprehension class test மாதிரி கூட கேட்க possibilities இருக்கு. So reading comprehension எப்படி class test மாதிரி கேட்பாங்க அப்படின்னா it's very simple. இங்க class test அப்படிங்கிறது 10 fill-ups அப்படின்னு மேக் பண்ணுவாங்க இல்லையா. Instead of this 10 fill-up we have 10 questions, 10 variety of question. ஒரு question வந்து இதில் fill-up like அந்த 10 questions என்னென்ன கேட்க chances இருக்கு அப்படின்னா like class test comprehension. Okay, class test type comprehension la we might have around 10 questions கேட்க possibilities இருக்கு. அதில் first question will be fill-ups கேட்கலாம். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா spotting error, they might include your spotting error as your second question. And your third one will be phrasal replacement or sentence improvement. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா they might have your like word replacement question கேட்க possibilities இருக்கு. word replacement கேட்பாங்க. and one more we will have your paragraph completion மாதிரி ஒரு sentence, paragraph completion. ஸோ இது இல்லாமல் இன்னும் grammatical concepts வேறு என்ன இன்க்ளூட் பண்ணலாம் அப்படின்னாலும் அது எல்லாத்தையுமே கண்டிப்பாக இதில் இன்க்ளூட் பண்ண முடியும். ஸோ இதை வச்சு 5 questionனா அதே மாதிரி அது டபுள் ஆஃப் த கொஸ்டினாகவும் கேட்க சான்சஸ் இருக்குது. அதாவது 2 fill-up, 2 spotting error, 2 phrasal, 2 word replacement அல்லது 2 paragraph completion அப்படிங்கிற மாதிரியும் கேட்க சான்சஸ் இருக்குது. ஸோ இது எல்லாத்தையும் ஒரே கொஸ்டினில் நம்ம சால்வ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இதுக்கு என்ன மெத்தட் ஃபாலோ பண்ண ஆன்சர் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் வெரி சிம்பிள் தட் யூ ஹாவ் டு ஃபாலோ ஃப்ரம் கொஸ்டின். ஃபர்ஸ்ட் ரீட் த கொஸ்டின் and then go for the paragraph or go for the answers. இதுக்கு ஃபில்லப்ஸ் அப்படின்னு உடனே கொஷனை படிச்சுட்டு அதுக்கப்புறம் அதாவது பேராகிராஃப் படிச்சுட்டு அதுக்கப்புறம் ப்ரெடிக்ட் பண்ணலாம்லாம் நினைக்காதீங்க. அது டைம் வேஸ்ட் அண்ட் டைம் கன்சியூமிங் பார்ட். அதனால் கொஷின் ஃபர்ஸ்ட்டு ரீட் பண்ணிவிட்டு அந்த கொஷனுக்கு என்ன வேர்ட் ஃபில் பண்ணலாம் அப்படின்னு சர்ச் மட்டும் பண்ணுங்க. தட் இஸ் மோர் தேன் எனஃப் ஃபார் திஸ் ஒன் இயர். ஓகே,
And now moving on with our next topic என்னன்னா starters. அடுத்த ரொம்ப important topic. Starters அப்படின்னு வரும்போது connectors also leads one more statement here. இந்த ரெண்டு டாபிக்கை நீங்க கரெக்டா ஆன்சர் பண்ணணும் அப்படின்னா you have to go on with the revision of your conjunction. ஸோ கன்ஜெக்ஷன் டாப்பிக்கை கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரே ஒரு சென்டென்ஸ், இஃப் ஐ ஹாவ் ஒன் இன்ஃபர்மேஷன் ஹியர், அந்த ஒரு இன்ஃபர்மேஷனை வேற என்னென்ன மெத்தட் ஆர் வேற என்னென்ன வேல வந்து நம்மளால கன்வே பண்ண முடியும், வாட் ஆர் த டிஃப்ரெண்ட் வேஸ் ஆஃப் கன்வேயிங் அ சிங்கிள் மெசேஜ். ஓகே, ஒரு மெசேஜை டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் சென்டென்சஸ்லையோ இல்லை வெரைட்டி ஆஃப் மெத்தடில் நம்மளால எக்ஸ்பிளைன் பண்ண முடியும். அந்த மாதிரி வேற என்னென்ன மெத்தட்ஸ் யூஸ் பண்ணலாம், என்னென்ன வேர்ட்ஸ் அப்ளை பண்ணலாம், யூஸ் பண்ணலாம்ங்கிறத வெரிஃபை பண்ணீங்கன்னா starters and connectors becomes very easy over here. Okay, coming with the next question, inference. இன்ஃபரன்ஸ் வந்து இட்ஸ் வெரி சிம்பிள், லைக் நம்மளோட ஸ்கூல் டேஸில் பண்ண கொஷின்ஸ் மாதிரி தான். இன்ஃபரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பேரா கொடுத்துருப்பாங்க, ஆர் லைக் வி மைட் ஹாவ் ஒரு சிங்கிள் கோட் மாதிரி கொடுத்துருக்கலாம். சிங்கிள் கோட் அல்லது பேரா அதை கொடுத்துருந்தாங்கன்னா அந்த பேராகிராஃபில் இருந்து வாட் யூ ஆர் இன்ஃபரிங் அப்படின்னு கேட்கலாம், அல்லது அந்த கோட்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறது எந்த பேராகிராஃப் அப்படின்னு கீழே ஆப்ஷன்ஸ் கொடுக்க சான்சஸ் இருக்கு. இது இன்ஃபரன்ஸ் ஓரியன்டட் கொஸ்டின். ஆர் இட் மைட் பி பேராகிராஃப் கம்ப்ளீஷன் ஆல்சோ ஹியர். லைக் ஏதாவது ஒரே அந்த ஒரு 5 to 6 லைன்ஸ் கொடுத்துட்டு அதில் ஒரு லைனை மட்டும் ஃபில்அப் கொடுத்துருப்பாங்க. அது ஃபர்ஸ்ட் பார்ட்டையும் இருக்கலாம், மிடில்லையும் இருக்கலாம், அல்லது எண்ட் ஆஃப் த பேராகிராஃப்லையும் இருக்கலாம். ஸோ அதை நம்ம ஆன்சரை இன்ஃபர் பண்ணி அந்த பேராகிராஃபை ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுவும் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் தான். which carries இதெல்லாமே weightage 2 mark weightage உள்ள question. Okay, high weightage உள்ள questions எல்லாம் இதுதான். Coming with the last and final one is coherent paragraph. Coherent paragraph which is like odd one. எது வந்து related இல்லாம இருக்கு, லைக் இப்போ jumble sentences இருக்கு அப்படின்னா ஜம்பிள்ல வந்து எல்லாமே ஆர்டர்ல இருக்க மாதிரி இருக்கும், but one will not go for the order here. So which does not belong to this paragraph அப்படின்னு கேட்கறது coherent paragraph. பட் இது எதுவுமே ஒரு லைன்ல கொடுக்க மாட்டாங்க, கண்டிப்பா பேராகிராஃபா தான் கொஸ்டின் இருக்கும். So you need more patience to attend all these questions here. Sorry guys. Okay, you need more patience. Patience இல்லனா கண்டிப்பா இங்கிலீஷ்ல ஸ்கோர் பண்றது ரொம்ப கஷ்டம். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்ட்ராட்டஜி, இந்த டாபிக் இது எல்லாத்தையும் தாண்டி இது எல்லாம் அட்டன் பண்றதுக்கு தேவையான முக்கியமான விஷயம் உங்களோட பேஷன்ஸ். How long you are able to sit and read a paragraph that makes you to score high mark in your English here. Okay, the last and final point what you have to prepare is your phrasal verb. Phrasal verb-க்கு இந்த எக்ஸாம்ல தனி இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். ஸோ யூ கைஸ் ஹாவ் டு phrasal verb வச்சு உங்களுக்கு கொஷின்ஸ் எப்படி வேணாலும் கேட்கலாம், லைக் யுவர் ஸ்பாட்டிங் எரராகவும் கேட்கலாம், அல்லது ஃபில்லர்ஸில் கொண்டு போய் மேக் பண்ணலாம், ஆர் தே மைட் பி ஆஸ்கிங் லைக் அ phrasal verb கொடுத்துட்டு ஒரு 3 சென்டென்சஸ் கொடுத்துருப்பாங்க. அந்த 3 சென்டென்சஸ்லையுமே வந்து phrasal verb யூஸ் பண்ணியிருப்பாங்க. வாட் இஸ் ஆர் டியூட்டி, அந்த phrasal verb கரெக்டான மீனிங்ல தான் அந்த சென்டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்காங்களான்னு வெரிஃபை பண்ணும். which means whether the sentence and phrasal verb matches in the statement or not here. அப்படி இல்லனா we have to eliminate that question or sorry that option and we have to choose the right answers. இந்த மாதிரி கேட்கவும் possibilities இருக்கு. So guys, prepare well for all these one. இது எல்லாம் prepare பண்றதுக்கு என்னோட சைடுல இருந்து I'm giving some few suggestions alone here. First suggestion is just make a quick revision on all the basic concepts. இது வரைக்கும் படிச்ச எல்லா கண்டிஷன்ஸையுமே ஒரு சின்ன ரிவிஷன், ஒரு குவிக் ரிவிஷன் தான். ரொம்ப நேரம் படிக்கணும் அப்படின்றதுல ஏற்கனவே படிச்ச டாபிக் அப்படிங்கிறதுனால ஒரு ஜஸ்ட் கிவ் அ குவிக் ரிவிஷன் அண்ட் ப்ராக்டிஸ் தவிர வேற எதுவுமே சக்ஸஸை நமக்கு லீட் பண்ணாது. ஸோ ப்ராக்டிஸ் மெனி கொஷின்ஸ், இட்ஸ் நாட் லைக் 1 or 2 கொஷின். ப்ராக்டிஸ் இஸ் த கீ டு சக்ஸஸ் அப்படின்னு நான் கொடுத்துருக்கேன். அந்த லைனோட அர்த்தம் என்னன்னா யூ ஹாவ் டு ப்ராக்டிஸ் அ லாட். அண்ட் நெக்ஸ்ட் ஒன், ரீடிங் ஹேபிட் ரொம்ப முக்கியம் இங்கிலீஷ்க்கு. without reading nothing can be done. ஸோ டெய்லி ரெகுலராக ரீடிங் ப்ராக்டிஸை கொண்டு வந்துக்கோங்க.
இஃப் நாட் திரும்பவும் ஒரு தடவை ப்ராக்டிஸ்ல கொண்டு போங்க. அண்ட் நெக்ஸ்ட் ஒன் மாக் டெஸ்ட். கண்டிப்பா அந்த டைமிங்குள்ள நம்ம ஒவ்வொரு கொஷனையும் சால்வ் பண்ணணும் அப்படின்னா இந்த டைமிங் ஆர் டைம் மேனேஜ்மெண்ட்டுக்கு the only part which will help us is your mock test. mock test தவிர வேற எதுவுமே நமக்கு டைம் மேனேஜ்மெண்ட்டை கற்றுக் கொடுக்காது. ஸோ within the time you want to solve the question, go and take mock test. ஸோ அது உங்களோட பெர்ஃபார்மன்ஸை இம்ப்ரூவ் பண்ணும். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் வெக்காபுலரி செக்ஷன். நம்ம படித்த வெக்காபுலரிஸ் எல்லாத்துக்குமே ஒரு சின்ன கிளான்ஸ் ஆர் எகெயின் இதையும் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க ஆர் ரீட் பண்ணாலும் ஓகே, அல்லது புதுசாக சில வார்த்தைகளை படிச்சுட்டு போனீங்கனாலும் ஓகே. ஸோ பட் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் வெக்காபுலரி லீட்ஸ் த பேராகிராஃப்ங்கிற மாதிரி தான் யூ ஹாவ் டு கோ ஃபார் வெக்காபுலரி செக்ஷன் 2 ஹியர். ஓகே கைஸ், ஸோ ஐ ஹோப் ஸோ ஆல் திஸ் லாஜிக் அண்ட் ஐடியா உங்களுக்கு கண்டிப்பாக கிளியராக புரிஞ்சிருக்கும். அண்ட் யூ கைஸ் வில் கெட் அ பெஸ்ட் அப்ரோச் பை தீஸ் மெத்தட்ஸ் ஹியர். இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா மெயின்ஸோட ப்ரிப்பரேஷன் கரெக்டாக போயிட்டுருக்கோம். ஸோ அக்கார்டிங் டு இட் டெய்லியும் ஐல் பி கோயிங் ஃபார் ஒன் வீடியோ ரிலேட்டட் டு யுவர் மெயின்ஸ் ஹியர். ஸோ மெயின்ஸ்க்கு இன்னும் வேறு என்னெல்லாம் இங்கிலீஷ்க்கு பண்ணலாம் அப்படிங்கிறத வில் சி ஒன் பை ஒன் இன் த நெக்ஸ்ட் டேஸ் ஹியர். ஓகே, அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாம்ஸ் கைஸ். இதுக்காகவே உங்களுக்கு மெகா பேக் இது எல்லாம் வந்து ஐ திங்க் யூ கைஸ் ஆர் அவேர் ஆஃப் இட் ஹியர். நீங்கள் பேங்க் எக்ஸாம் இல்லாமல் டிஎன்பிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அல்லது எஸ்எஸ்சி ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா யூ கைஸ் ஹாவ் யோர் மெகா பேக் வித் யூ ஹியர். இந்த மெகா பேக்கில் எல்லாமே லைக் யோர் டிஎன்பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, ரயில்வே 3 டாப்பிக்கும் கவர் பண்ணக்கூடிய ஒரே ஒரு பேக். அதாவது இந்த பேக்குக்கும் ஆக்சஸ் கிடைக்கும், டிஎன்பிஎஸ்சி ரிலேட்டடாக ஏதாவது பேக் இருந்தாலும் ஆக்சஸ் கிடைக்கும். ஸோ ஜஸ்ட் யூஸ் மை கோட் Y205 டு கெட் 77% offer. Okay. Thank you guys. Bye bye. Meet you in the next session.